லைஃப்ல ஒரு பிரச்சனை, மனசு கஷ்டமா இருக்கு, கிளைமேட் அருமையா இருக்கு, வாயேன் அப்படியே வெளியே போய் சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்னு சொல்லி என்னைய தேடி வந்தவர் தான் மிஸ்டர் எஸ்கே, சாரி என்ஜே. உண்மை என்னன்னா நானே புண்பட்ட நெஞ்சமா தான் இருக்கேன். அதனால சோகமா அமைதியா வந்துட்டு இருந்தேன். அதனால என்ஜே பேச ஆரம்பிச்சான். நேற்று நைட்டு வீட்டில் ஒரே ரகலடா, ஒரே கஷ்டமா இருக்கு. எது அடுத்து ஹோட்டலுக்கு வந்து என்ஜே பரோட்டா சாப்பிடுறாரு. இது மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் வாழைப்பழம் மாதிரி ஈஸியா விழுக்குன்னு வாய்க்குள்ள போயிட்டு அடுத்த நாள் காலையில வலிக்குன்னு வெளியே வராது. ஆனா சில பேருக்கு வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது பரோட்டா மாதிரி. அடுத்த நாள் முக்க போறோம் தெரிஞ்சே அதை வாங்குவாங்க. அனுபவிக்க இனிமையா தான் இருக்கும், ஆனா அடுத்த நாள் காலையில அதை தான் வெளியே எடுக்கணும். உண்மை என்னன்னா அது செரிச்சு வெளியேற ஒரு வாரம் எடுக்கும். பிரச்சனையே அது மாதிரி தான். லைஃபை விட்டு போனாலும் நம்ம மைண்டை விட்டு போக சில காலங்கள் ஆகும். இப்ப அடுத்து என்ஜே முட்டை கலக்கி வாங்கியிருக்காருல, இப்ப இது மூலயமா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சொல்ல வரல, வயிறு இருக்கேன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல குண்டுக்கல்லாட்டம் வாட்டமா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே, அவன் வாயில கொஞ்சம் வச்சு விடுவோன்னு சொல்லி அறிவு வேணாம். மானிதாபிமாமே இல்லாம இருக்காங்களடா மனுஷனாடா நீங்கெல்லாம். டிக்காவை சால்னாக்குள்ள டிப் பண்ணி ஒரு அப்பு, டிக்காவை பரோட்டா கூட புரட்டி ஒரு அப்பு. என்ன டிசைனா சாப்பிட்றான்? யாரா நீ? ஏன்டா அப்படி பண்ற? சரி எனக்கு ஒரு வாய் கொடு. பார்க்க வச்சு தின்னா பேதியில போவான். இது ஆவறது இல்ல. கையை கழுவிட்டு வந்து ஸ்கூல் பசங்க மாதிரி புடிங்கி தின்ற வேண்டியதான். டேய் பரோட்டா எங்கடா? என்னங்க சுத்த நாரப்பயலா இருக்கான். கையை கழுவிட்டு வரதுக்குள்ள இலைய கழுவி வச்சிட்டான். சரி டிக்கானாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லி பிச்சா காஞ்ச வரட்டி மாதிரி கிடக்குது. அப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டா எனக்கு ஒருத்தன் அறிமுகப்படுத்தினதான் லூஸ் கலக்கி. லூஸ் கலக்கி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்படி ஆட்டினா இப்படி ஆடணும். என்ன உரிச்சு பார்த்தா நம்மளுக்கு பழகப்பட்ட சமாச்சாரம் மாதிரி இருக்கு. சாப்பிட்டதும் கிளப்பிட்டோம் வண்டி. அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான இடத்துக்கு போகணும். லைஃப்ல ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்தா மதுவை குடிச்சிட்டா எல்லாம் மறந்துருங்கிற மாதிரி சில பேருக்கு பிரச்சனை வந்தா என்கிட்ட வரானுங்க. ஏன்னா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருப்பானுங்களாமா. அப்ப நான் ஒரு வகையான போதை பொருள் போல. என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அடிக்ட் தான் ஆயிட போறீங்க. அந்த வகையில் என்ஜே பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்டட் பர்சன் தான். மூட டச்சுனா என்னைய தேடி வருவார். நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி அழகான கிராமத்துக்கு வந்துடுவோம். வந்து செடி கொடி வானம் வயல் வாய்க்கான்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி சும்மா சந்தோஷமாக இருப்போம். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? ஒன்றும் இல்லை, வந்த இடத்துல என்ஜேக்கு வயிற்ற கலக்கிருச்சு.